ஹாய் எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லூப்பிங் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் சி. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு லூப்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட ப்ராஜெக்டில் ஒரு சில செட் ஆஃப் கோட் நமக்கு திரும்ப தேவைப்படுது, ஒன்று ரெண்டு பிளேசஸில் தேவைப்படுது அப்படின்னா நம்ம அந்த பார்ட் ஆஃப் த கோடை நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம தேவைப்படுற இடத்துல நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுவே ஒரு 100 டைம்ஸ் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம அந்த பார்ட் ஆஃப் த கோடை நம்ம லூப்ஸ்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். லூப்குள்ளே யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடை ரீயூஸ் பண்ணுறோம். ஸோ இதனால் டோட்டல் ப்ரோக்ராமோட டோட்டல் ப்ராஜெக்ட் ஆர் டோட்டல் ப்ரோக்ராமோடைய லென்த்தை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, சி லாங்குவேஜில் எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. வைல் லூப், டூ வைல் லூப் அண்ட் ஃபார் லூப். இப்போ நம்ம வைல் லூப்பை பற்றி பார்க்கலாம். ஸோ வைல் லூப் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்போம். ஸோ அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளாக் ஆஃப் த லூப்குள்ளே போகும். அதுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இதுக்கு ஒரு சீக்வன்ஸ் வேரியபிள் நம்ம லூப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம டிக்ளேர் அண்ட் இனிஷியலைஸ் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ அதுக்கான இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் எப்போ கொடுப்போம் அப்படின்னா நம்ம லூப்குள்ளே தான் கொடுக்கணும். பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்போம் இல்லையா. ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம இந்த இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட்டை கொடுக்கணும். சீக்வன்ஸ் வேரியபிளுக்கான இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் எங்கே கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஆஃப் த கோட்குள்ளே தான் நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ இதுக்கான ஒரு சின்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ வைல் அப்படிங்கிறது ஒரு கீவேர்ட். கண்டிஷன் நமக்கு என்ன கண்டிஷன் வேணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். ஓப்பன் பிரேஸ் அண்ட் க்ளோஸ் பிரேஸ்க்குள்ளே பிளாக் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம கொடுப்போம். எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் செமிகோலனால் டெர்மினேட் ஆகிருந்துருக்கணும். ஓகே, அவ்வளோதான் இதனுடைய சின்டாக்ஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆஷ் இன்க்ளூட் stdio.h conio.h இது ரெண்டுமே ஹெடர் ஃபைல்ஸ் நான் கொடுத்துருக்கேன். வாய்ட் டேட்டா டைப் நான் ஏன் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ப்ரோக்ராமில் எந்த ஒரு வேல்யூமே நான் ரிட்டர்ன் பண்ணலை. ஸோ அதனால் எனக்கு எதையுமே ரிட்டர்ன் பண்ண வேண்டாம் அப்படின்றனால நான் வாய்ட் டேட்டா டைப் யூஸ் பண்ணியிருக்கேன். வாய்ட் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, இட் ரிட்டர்ன்ஸ் நத்திங், எதையுமே இது ரிட்டர்ன் பண்ணாது. ஓகே, நெக்ஸ்ட் இன்ட் i is equal to 0 அப்படின்னு ஒரு ஐங்கிற சீக்வன்ஸ் வேரியபிளை நான் டிக்ளேர் அண்ட் இனிஷியலைஸ் ரெண்டுமே பண்ணியிருக்கேன். வைல் லூப் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கண்டிஷன் நான் கொடுத்துருக்கேன் i less than 10. ஐயோட வேல்யூ 10 விட கம்மியாக இருக்கிற வரையும் இந்த லூப்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் printfல /n ஏன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நியூ லைனில் பிரிண்ட் ஆகும். ஓகே, அதுக்காக தான் நான் /n யூஸ் பண்ணியிருக்கேன். i is equal to ஐயோட வேல்யூ எந்த டேட்டா டைப்பில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போது இன்டிஜர் டேட்டா டைப்பில் இருக்குது. அதனால் நான் %d ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் கொடுத்துருக்கேன். i கமா அப்படிங்கிறது கன்காட்டினேஷன் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ இந்த கமா நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்ததாகவே, அதாவது அதை கன்காட்டினேட் ஆகி அந்த வேல்யூ ஐ வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அந்த இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் சொன்னேன் இல்லையா, அது i is equal to i plus 1ன்னு நான் ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணதை நான் பிளாக் ஆஃப் த கோட்குள்ளே தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, கெட் கேர் ஏன் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அவுட்புட் ஸ்க்ரீன் நமக்கு அவுட்புட் ஷோ பண்ணாமையே வெளியே வந்துடும். ஸோ அதுக்காக நான் கெட் கேர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த கிளியர் ஸ்க்ரீன் ஏன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிடும். இப்போ நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறதை மட்டும்தான் ஷோ பண்ணி கொடுக்கும். ஓகே, நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நெக்ஸ்ட் இந்த ப்ரோக்ராமுக்கான ஒரு அவுட்புட் தான் இது. ஸோ i is equal to 0 to 9 வரையும் பிரிண்ட் ஆகிருக்கும். நம்ம இங்கே கண்டிஷன் நம்ம இந்த கண்டிஷன் எப்படி கொடுத்துருக்கோம், ஐயோட வேல்யூ 0 கொடுத்துருக்கோமா, இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோமா, அப்போ 0லேருந்து 9 வரையும் தான் பிரிண்ட் ஆகிருக்கணும். ஏன்னா நம்ம இங்கே லெஸ் தேன் 10 வரையும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கொடுத்தா 10ம் பிரிண்ட் ஆகும். ஆனால் நம்ம இங்கே லெஸ் தேன் 10 மட்டும் தான் கொடுத்துருக்கோம். அப்படின்னா 9 வரையும் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. அது கரெக்டாக இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. i equal to 0 to i equal to 9 வரையும். இப்போ இந்த ஐட்ரேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வைல் லூப்போட
ஐட்ரேஷன் மட்டும் நம்ம பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத. ஸோ I = 0 இதை நம்ம ஐயை இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இது கண்டிஷன் I <10 அப்படிங்கிறது. இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா உள்ளே வரும். உள்ளே வந்து I = ஐயோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ இது எப்படி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு ஐயோட வேல்யூ 0ல் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டெப் 2 என்ன பண்ணணும், கண்டிஷன் செக் பண்ணணும். I வந்து <10 பார்க்கணும். இப்போ ஐயோட வேல்யூ என்னது நமக்கு 0. ஸோ இந்த 0 வந்து <10 பார்க்கும். <10 தான். அப்போ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். I = I+1 அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து I = I+1 அப்படின்னா ஐயோட வேல்யூ 0. இப்போது அந்த 0 + 1 வந்து நமக்கு வந்து I = 1. இப்போ ஐயோட வேல்யூ வந்து I = 1ல் இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு செகண்ட் ஐட்ரேஷன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் முடிஞ்சுது. I = 1 இங்கே வந்துட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். ஐயோட வேல்யூ இப்போ 1ன்னு ஸ்டோர் ஆகிருக்கும் ஒரு ஐட்ரேஷன் முடிஞ்சக்கப்புறம். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு இல்லையா ஐயோட வேல்யூ. நெக்ஸ்ட் வந்துட்டு ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கப்புறம் திரும்ப கண்டிஷனுக்கு போகும். கண்டிஷனுக்கு போகும்போது திரும்ப இப்போ செகண்ட் ஐட்ரேஷனில் ஐயோட வேல்யூ வந்து 1ஆக இருக்குது. ஸோ அப்படி 1ஆக இருக்குது. ஐயோட வேல்யூ வந்து 1ல் இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு I <10 அப்படின்னு கண்டிஷன் செக் பண்ணும். ஐயோட வேல்யூ 1 வந்து <10 பார்க்கும். <10 தான். அப்போ வந்து இந்த கண்டிஷன் ட்ரூ. நெக்ஸ்ட்டு ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐயோட வேல்யூ இப்போ என்ன வேல்யூ இருக்குது, 1 இருக்குது. அப்போ 1 + 1 2. ஸோ ஐயோட வேல்யூ இப்போ கரண்ட்டாக 2ல் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு வந்து தேர்ட் ஐட்ரேஷன் I = 2ஆக இருக்குது. அப்போது கண்டிஷன் செக் பண்ணும். I <10 செக் பண்ணும். ட்ரூ. I = 2ன்னு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். இங்கே பார்த்தோம் இல்லையா, இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ இன்க்ரிமெண்ட் ஆகுது 2 + 1. இப்போ ஐயோட வேல்யூ 3 ஆகுது. நெக்ஸ்ட்டு I = 3. நெக்ஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணும். இது வந்து ஃபோர்த் ஐட்ரேஷன். கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூ. 3 வந்து <10 பார்க்கும். கண்டிப்பாக இது வந்து ட்ரூ தான். அப்போ ட்ரூவு. அதுக்கப்புறம் I = கரண்ட்டாக ஐயோட வேல்யூ என்னவோ அது கூட 1 ப்ளஸ் ஆகும். அப்போ வந்து நமக்கு 4 கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபிஃப்த் ஐட்ரேஷன் I = 4ல் இருக்குது. கண்டிஷன் செக் பண்ணும். I <10 செக் பண்ணும். கண்டிஷன் வந்து ட்ரூ. ஐயோட வேல்யூ 4ஆ, அப்போ 4 <10 பார்க்கும். ட்ரூ கண்டிஷன். அப்போ வந்துட்டு ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். 4 + 1 = 5. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஐட்ரேஷன் நடக்கும். I = 5. I <10. அப்போ 5 <10 பார்க்கும். கண்டிஷன் வந்து ட்ரூ. ஐயோட வேல்யூ 6ஆக இன்க்ரிமெண்ட் ஆயிரும். அப்போ செவன்த் ஐட்ரேஷன் I = 6. கண்டிஷன் செக் பண்ணும். I <10 ட்ரூவு. அப்போ வந்துட்டு நமக்கு ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். 7 இன்க்ரிமெண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்துட்டு எயித்து ஐட்ரேஷன். இது I = 7. ஸோ கண்டிஷன் செக் பண்ணும். 7 is <10 பார்க்கும். ட்ரூவு. அப்போ வந்துட்டு ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும் 8ன்னு. நெக்ஸ்ட் வந்துட்டு நைன்த் ஐட்ரேஷன். ஐயோட வேல்யூ 8ல் இருக்குது. அதாவது 8 <10 பார்க்கும். கண்டிஷன் வந்து ட்ரூவு. அப்புறம் நமக்கு வந்து ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆயிரும். 8 + 1 வந்து 9 இன்க்ரிமெண்ட் ஆயிரும். இப்போ 10th ஐட்ரேஷன் I = 9ல் இருக்குது. ஸோ கண்டிஷன் செக் பண்ணும். 9 <10 பார்க்கும். கண்டிஷன் வந்து ட்ரூவு. அப்போ வந்துட்டு ஐயோட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் ஆயிரும். 9 + 1 = 10 அப்படின்னு. நெக்ஸ்ட்டு வந்து 11th ஐட்ரேஷனுக்குள்ளே வரும்போது ஐயோட வேல்யூ இப்போ 10ல் இருக்குது. ஸோ 10 <10 பார்க்கும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். ஏன்னா 10 = 10. I = 10ல் தான் இருக்குது. அப்போ இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸு. லூப்பை விட்டு எக்ஸிட் ஆயிரும். ஓகே, இதுதான் இந்த ஐட்ரேஷன் ப்ராசஸ். இப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் நம்ம டூ வைல் பார்க்கலாம். ஸோ டூ வைல் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டூக்கு அப்புறம் ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒன்ஸ் எக்ஸிக்யூட் ஆயிரும் கண்டிஷனை செக் பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஓகே, அட்லீஸ்ட் ஒன்ஸ் அது வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் கண்டிஷனை வந்து செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா திரும்பியும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அது எப்போ ஸ்டாப் ஆகும் அப்படின்னா கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிற வரையும் அது வந்துட்டு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது அந்த லூப் வந்துட்டு ஸ்டாப் ஆயிரும். ஓகே, இதுக்கான சின்டாக்ஸ் வந்துட்டு டூ அப்படிங்கிறது கீவேர்ட்,
ஓப்பன் பிரேஸ் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்போம் ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ்க்குள்ளே. நெக்ஸ்ட் வந்துட்டு வைல் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே கண்டிஷன் வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இங்கே வந்து வைல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக செமிகாலன் வைக்கணும். ஓகே, வைக்கலைன்னா அது ஒரு சின்டாக்ஸ் எரர். ஓகே, சின்டாக்ஸில் கண்டிப்பாக செமிகோலன் வந்துட்டு இருக்குது. ஸோ இது வந்துட்டு வைக்கல அப்படின்னா நமக்கு வந்து சின்டாக்ஸ் எரர் வரும். ஸோ டூ பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வைல் கண்டிஷன், இதுதான் நமக்கு வந்துட்டு டூ வைல்கான சின்டாக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போது எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். hash include stdio.h conio.h இது ரெண்டுமே ஹெடர் ஃபைல்ஸு. void main இன்டிஜர் டேட்டா டைப்பில் i is equal to 0ன்னு நான் அசைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு டூ ஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த பிளாக்குள்ளே printf என்ன பிரிண்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா ஐட்ரேஷன் அப்படின்னு ஐட்ரேஷன் பக்கத்துலேயே ஐயோட வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். /n நியூ லைனில் பிரிண்ட் ஆகிறதுக்கு %d வந்து இன்டீஜரோடைய ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். அந்த அங்கே வரப்போகிற வேல்யூ எதனுடைய டேட்டா டைப், எந்த டேட்டா டைப்பில் இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபார்மேட்டை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் நம்ம யூஸ் பண்ணுறோம். %d. ஓகே, அது எதுக்குன்னா இன்டீஜர் டேட்டா டைப். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன், ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன் i = i+1 அப்படின்னு. வைல் ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு நான் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா i <4. ஸோ ஐயோட வேல்யூ 0 நாங்கள் அசைன் பண்ணியிருக்கேன். அப்போ நமக்கு வந்துட்டு அவுட்புட் எப்படி வரணும்? ஐட்ரேஷன் 0, ஐட்ரேஷன் 1, ஐட்ரேஷன் 2, ஐட்ரேஷன் 3. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நமக்கு வந்துட்டு அவுட்புட்டில் வியூ ஆகணும். ஸோ நமக்கு வந்துட்டு 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து அவுட்புட்டாக வியூ ஆகணும். ஓகே, இந்த ஐட்ரேஷன் ப்ராசஸை நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி வந்து ஐட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கெட் கேர் கிளியர் ஸ்க்ரீன் நான் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்துட்டு இந்த ப்ரோக்ராம்க்கான அவுட்புட். நான் சொன்ன மாதிரி ஐட்ரேஷன் 0, 1, 2, 3 இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து அவுட்புட்டாக கிடைக்கணும். அதுதான் வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு அந்த ஐட்ரேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் டூ வைல்கான ஐட்ரேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஐயோட வேல்யூ 0க்கு ஃபஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். டூக்குள்ளே நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். கடைசியாக கண்டிஷன் வந்து செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஐட்ரேஷன் பார்த்துடலாம். i = 0 ஃபஸ்ட் ஐட்ரேஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு i = 0 அசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு printfல இருக்கக்கூடிய ஐட்ரேஷன் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஐட்ரேஷன் ஐயோட வேல்யூ இப்போ 0ல் இருக்குது. ஸோ ஐயோட வேல்யூ 0ல் இருக்கிறனால நமக்கு வந்துட்டு ஐட்ரேஷன் 0 அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு ஐயோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். 0 + 1 வந்துட்டு நமக்கு வந்துட்டு 1. ஸோ ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு. இந்த வேல்யூவை தான் கண்டிஷன் செக் பண்ணும்போது எடுத்துக்கும். ஓகே, i <4 பார்க்கும். ஐயோட வேல்யூ என்னது 1, 1 <4 பார்க்கும். கண்டிஷன் வந்து ட்ரூ. அப்போ திரும்பவும் லூப்குள்ளே போகும். ஓகே, லூப்குள்ளே போகும், டூக்குள்ளே வரும். வந்துட்டு இப்போ ஐயோட வேல்யூ என்ன? நமக்கு 1. அப்புறம் ஐட்ரேஷன் வேல்யூ ஐட்ரேஷன் 1 அப்படிங்கிற அந்த அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு ஐயோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணும். இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு i = i+1ன்னு இருக்குது. அதை வந்துட்டு ஐயோட வேல்யூ 2. நெக்ஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணுவோம். அப்போ 2 <4 பார்க்கும். கண்டிஷன் வந்து ட்ரூ. நெக்ஸ்ட்டு ஐட்ரேஷன் தேர்ட் ஐட்ரேஷனுக்கு வரும். ஐயோட வேல்யூ 2ல் இருக்குது. ஐட்ரேஷன் 2 அப்படிங்கிற அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணும். i = 2 + 1 3. நெக்ஸ்ட் வந்துட்டு 3 <4 பார்க்கும். கண்டிஷன் வந்து ட்ரூ. நெக்ஸ்ட்டு ஐயோட வேல்யூ இப்போ வந்து 3ல் இருக்குது. ஐட்ரேஷன் 3 அப்படிங்கிற அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிடும். i = இப்போ இன்க்ரிமெண்ட் பண்ணும். 3 + 1 வந்துட்டு நமக்கு 4. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ 4 <4 பார்க்கும். கண்டிஷன் இங்கே வந்துட்டு ஃபால்ஸ் ஆகுது. இப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது நெக்ஸ்ட்டு இந்த பிகினிங் ஆஃப் த லூப்புக்கு வந்து போகாது. திரும்ப வந்துட்டு எண்டுக்கு வந்துடும், இங்கே வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸிட்ஸ் ஃப்ரம் த லூப்பை விட்டு எக்ஸிட் ஆகிரும். அடுத்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆக ஸ்டார்ட் ஆகிரும். இதுதான் ஐட்ரேஷன் ப்ராசஸ் ஆஃப் டூ வைல். இப்போ நம்ம வந்து ஃபார் லூப்பை பற்றி பார்க்கலாம். ஃபார் லூப்பில் வந்துட்டு நமக்கு இனிஷியலைசேஷன் ஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த கண்டிஷனு, அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் வேல்யூ விச் இஸ் டிக்ரிமெண்ட் ஆர் இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாமே சிங்கிள் லைன்லேயே வந்துடும். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இதுவரை பார்த்த
வைல் அண்ட் டூ வைல் லூப்ஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு நம்ம இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் வந்துட்டு அந்த பிளாக் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டில் தான் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு அதை இனிஷியலைஸ் பண்ணுறது, சீக்வன்ஸ் வேரியபிளை இனிஷியலைஸ் எங்கே பண்ணுவோம், லூப்புக்கு முன்னாடியே பண்ணிடுவோம். ஆனால் இதில் வந்து லூப்புக்குள்ளே தான் பண்ண போகிறோம். இனிஷியலைசேஷன் ஸ்டேட்மெண்ட்டும் லூப்புக்குள்ளே தான், கண்டிஷனும் லூப்புக்குள்ளே தான், ஸ்டெப் வேல்யூவும் லூப்புக்குள்ளே தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, இதுக்கான சின்டாக்ஸ் வந்துட்டு ஃபார் இனிஷியலைசேஷன் ஸ்டேட்மெண்ட்டு, டெஸ்ட் கண்டிஷன் விச் இஸ் கண்டிஷன், நம்ம என்ன கண்டிஷன் கொடுப்போமோ அது, அதுக்கப்புறம் ஸ்டெப் வேல்யூ, இது எல்லாத்தையும் அந்த ப்ராக்கெட்குள்ளேயே, மெத்தட் ப்ராக்கெட்குள்ளேயே நம்ம கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ்க்குள்ளே பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் அதில். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபார் லூப்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். include stdio.h, include conio.h, void main, இது எல்லாமே பேசிக். நெக்ஸ்ட்டு வந்துட்டு int n = 5 நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன், டிக்ளேரும் பண்ணியிருக்கேன். என்னோட வேல்யூ எது வரையும் ரன் ஆகணும் அப்படிங்கிறது. ஃபார் லூப் வந்துட்டு நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இவ்வளோ டைம்ஸ் தான் நமக்கு ரன் ஆகணும். ஓகே, அந்த ரிப்பீட்டேஷன், அந்த டைம் வந்துட்டு ரிப்பீட்டேஷன் எவ்வளோ டைம் ரிப்பீட் ஆகணும் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு வந்து தெரியும். இந்த ஃபார் லூப்பில் 10 டைம் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரிப்பீட் ஆகணும் அப்படிங்கும்போது நம்ம என்னோட வேல்யூ 10ன்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஃபார் லூப் நம்ம எப்போ எந்த டைமில் எந்த சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு என்னோட வேல்யூ ஏற்கனவே தெரியும், இவ்வளோ டைம் தான் நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது நம்ம வந்துட்டு ஃபார் லூப் பக்கம் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு int n = 5ன்னு நான் வந்துட்டு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். I அப்படிங்கிற சீக்வன்ஸ் வேரியபிளை நான் இங்கேயே டிக்ளேரும் பண்ணிக்கிறேன் இன்டீஜர் டைப்பில். ஓகே, ஃபார் I = 0 இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். I <n, ஐயோட வேல்யூ என்னை விட கம்மியாக இருக்கும்போது வரையும் தான் அது வந்துட்டு ரன் ஆகணும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன், கண்டிஷன் கொடுக்குறேன். ஐயோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் நான் பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். /n வந்து நியூ லைனில் பிரிண்ட் ஆகிறதுக்கு, வேல்யூ, அதுக்கப்புறம் அந்த ஐயோட வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். வேல்யூ ஐயோட வேல்யூ இப்போ 0னா 0 பிரிண்ட் ஆகும், அடுத்து 1னா 1 பிரிண்ட் ஆகும், 2னா 2 பிரிண்ட் ஆகும். ஸோ நான் இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கேன், I <n வரையும் தான் கொடுத்துருக்கேன். அப்படி கொடுத்துருக்கும்போது நமக்கு எவ்வளோ ஐட்ரேஷன் இங்கே ஒர்க் ஆகிருக்கணும், இப்போ வந்துட்டு நான் அவுட்புட் சொல்கிறேன், இதை மட்டும்தான் இது வந்துட்டு அவுட்புட்டில் இருக்கணும். ஓகே, வேல்யூ 0 இருக்கணும், வேல்யூ 1 இருக்கணும், வேல்யூ 2 இருக்கணும், வேல்யூ 3 இருக்கணும், வேல்யூ 4 வந்துட்டு இருக்கணும். ஓகே, ஸோ 5 வேல்யூஸ் வந்துட்டு இருக்கணும், 0 to 4 வரையும் இருக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அவுட்புட்டை பார்க்கலாம். அவுட்புட் பார்த்திங்கன்னா வேல்யூ 0, வேல்யூ 1, வேல்யூ 2, வேல்யூ 3, வேல்யூ 4, இதுதான் நமக்கு அந்த ப்ரோக்ராமுக்கான அவுட்புட் கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இந்த ஐட்ரேஷன் எப்படி நடக்குது, இந்த இன்க்ரிமெண்ட் எல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு நான் ஃபார் லூப்க்கான ஐட்ரேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னோட வேல்யூ 5க்கு நம்ம அசைன் பண்ணியிருக்கோம், ஐயோட வேல்யூ 0க்கு அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ எது வரையும் நமக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னா I <5 வரையும் ஒர்க் ஆகும். அப்புறம் I++ நடக்கும், இன்க்ரிமெண்ட் ஒரு டைம் +1 வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்புறம் லூப்புக்குள்ளே வந்துருச்சு, கண்டிஷன் ட்ரூ ஆகி லூப்புக்குள்ளே வந்துச்சுன்னா வேல்யூ அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணோம், அதாவது வேல்யூ அப்படிங்கிறத வந்துட்டு நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகே, இப்போ ஐட்ரேஷன் 1 பார்க்கலாம். ஃபஸ்ட் ஐட்ரேஷன் வந்து n = 5ல் இருக்குது, ஐயோட வேல்யூ 0ல் இருக்குது, I <0 5 பார்க்குறோம், கண்டிஷன் வந்து ட்ரூவு. அப்போ வந்துட்டு நமக்கு ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும், I++ நடக்குமா, I = I+1 அப்படின்னா நமக்கு வந்து ஐயோட வேல்யூ வந்து 1, 0 + 1 வந்துட்டு ஐயோட வேல்யூ 1 இருக்கும். இப்போது வேல்யூ 0 அப்படிங்கிறது நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் வேல்யூ 0 அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணும். செகண்ட் ஐட்ரேஷனில் என்னோட வேல்யூ அதே 5 தான், ஐயோட வேல்யூ வந்து இங்கே 1 சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ஐயோட வேல்யூ வந்து 1 <5 பார்க்கும், கண்டிஷன் வந்து ட்ரூவு. அப்போது நமக்கு வந்து ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ ஐயோட வேல்யூ வந்து இங்கே 2, வேல்யூ 1 அப்படிங்கிறத செகண்ட் ஐட்ரேஷனில் டிஸ்பிளே பண்ணி காட்டும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஐயோட வேல்யூ வந்து 2, என்னோட வேல்யூ எப்போவுமே சேஞ்ச் ஆகாது, அதனால் நான் என்னோட வேல்யூ வந்து 5 போட்டிருக்கேன். ஓகே, கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இப்போ ஐயோட வேல்யூ வந்து 2,
நெக்ஸ்ட் வந்துட்டு 2 லெஸ் தேன் 5 1 பார்க்கும் கண்டிஷன் வந்து ட்ரூ. அப்போ வந்து ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். 2 + 1 வந்துட்டு நமக்கு 3. ஐயோட வேல்யூ இப்போ கரண்ட்டாக என்ன இருக்குது 3 இருக்குது. தேர்ட் ஐட்ரேஷனில் வேல்யூ 2 அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணி காட்டும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஐயோட வேல்யூ 3யாக இருக்குது. இப்போது ஃபோர்த் ஐட்ரேஷனில் ஐயோட வேல்யூ 3யாக இருக்குது. 3 லெஸ் தேன் 5 1 பார்க்குது ட்ரூ. அப்போ வந்துட்டு I is equal to 3 + 1 பண்ணும். அப்போ ஐயோட வேல்யூ இப்போ வந்து 4. வேல்யூ 3 அப்படிங்கிறத எத்தனாவது ஐட்ரேஷனில் டிஸ்பிளே பண்ணி காட்டும் அப்படின்னா ஃபோர்த் ஐட்ரேஷனில். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபிஃப்த் ஐட்ரேஷனில் ஐயோட வேல்யூ நமக்கு 4ன்னு இருக்குது. 4 லெஸ் தேன் 5 1 பார்க்கும் கண்டிஷன் வந்து ட்ரூ. அப்போ வந்துட்டு I is equal to 5 இன்க்ரிமெண்ட் பண்ணக்கப்புறம் ஐயோட வேல்யூ 5. இப்போ வேல்யூ 4 அப்படிங்கிறது ஃபிஃப்த் ஐட்ரேஷனில் டிஸ்பிளே பண்ணி காட்டும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிக்ஸ்த் ஐட்ரேஷனுக்கு போகும். ஐயோட வேல்யூ இப்போ வந்து 5 லெஸ் தேன் 5 1 பார்க்கும் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஓகே, ஏன்னா 5 வந்துட்டு ஈக்குவல் டு 5 தான். ஐயோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு 5ஆக தான் இருக்குது. அப்போ இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸு. லூப்பை விட்டு எக்ஸிட் ஆகிரும். ஓகே, இதுதான் ஃபார் லூப்கான ஐட்ரேஷன் ப்ராசஸ். இப்போ வந்துட்டு நம்ம நெஸ்டட் ஃபார் லூப்பை பற்றி பார்க்கலாம். ஸோ ஒரு ஃபார் லூப்குள்ளே இன்னொரு ஃபார் லூப் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் நம்ம நெஸ்டட் ஃபார் லூப்னு சொல்லுவோம். ஸோ கண்டிஷன் வந்து செக் பண்ணிவிட்டு இங்கே வந்து 2 கான்செப்ட் இருக்குது, இன்னர் லூப் அவுட்டர் லூப் அப்படின்னு. வெளியே இருக்கிற லூப்புக்கு பேர் அவுட்டர் லூப், உள்ளே இருக்கிற லூப்புக்கு பேர் இன்னர் லூப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவுட்டர் லூப்புக்கான கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இன்னர் லூப்புக்குள்ளே போகும். இன்னர் லூப்போட கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இன்னர் லூப்புக்கான கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இன்னர் லூப் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சக்கப்புறமா அவுட்டர் லூப்புக்கு வரும். திரும்ப அவுட்டர் லூப் இன்க்ரிமெண்ட் ஆகும், அப்புறம் இன்னர் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். இது மாதிரி தான் இந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்ருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். இன்டீஜர் டேட்டா டைப்பில் n = 3 நான் அசைன் பண்ணியிருக்கேன். என்னோடய வேல்யூவை 3க்கு அசைன் பண்ணியிருக்கேன். ஐயையும் ஜேயையும் நான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன் இன்டீஜர் டேட்டா டைப்பில். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த அவுட்டர் லூப் வந்துட்டு ஐ சீக்வன்ஸ் வேரியபிள் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் அவுட்டர் லூப். ஜே சீக்வன்ஸ் வேரியபிள் இருக்கிறதுக்கு பேர் இன்னர் லூப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஐயோட வேல்யூ 0க்கு அசைன் பண்ணியிருக்கேன். I லெஸ் தேன் n கண்டிஷன் கொடுத்துருக்கேன். I++ இன்க்ரிமெண்ட் வேல்யூ கொடுத்துருக்கேன். இன்னர் லூப்பில் ஃபார் j = 0 கொடுத்துருக்கேன். j லெஸ் தேன் n கொடுத்துருக்கேன். j++ பண்ணியிருக்கேன். இப்போது அந்த லூப்புக்குள்ளே இன்னர் லூப்புக்குள்ளே நான் என்ன எக்ஸிக்யூட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா /n அப்படின்னா அந்த ஸ்டாரை வந்துட்டு நியூ லைனில் வந்துட்டு ஸ்டாரை வந்துட்டு நியூ லைனில் வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகே, இதுதான். இது ஒரு சின்ன ப்ரோக்ராம் தான். இது வந்துட்டு எப்படி இதுக்கான அவுட்புட் வந்துட்டு இப்போ எப்படி வருது அப்படிங்கிறத நான் வந்துட்டு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது அந்த ஐட்ரேஷன் வந்துட்டு எப்படி நடக்குது, இன்னர் லூப் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, அவுட்டர் லூப் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் இப்போ வந்துட்டு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் நெஸ்டட் ஃபார் லூப்கான ஐட்ரேஷன் ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னோடய வேல்யூ 3க்கு நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஐஜேவை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஐயோட வேல்யூ 0ல் இருக்குது, ஜேயோட வேல்யூ 0ல் இருக்குது. இந்த 2 கண்டிஷனும் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இதை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணும். கரெக்டாக? இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் ஐட்ரேஷன் பார்க்கலாம். என்னோட வேல்யூ 3ல் இருக்குது, ஐயோட வேல்யூ 0ல் இருக்குது. இது அவுட்டர் லூப். ஓகே, அவுட்டர் லூப்கான ஒரு எக்ஸிக்யூஷன் இது. ஸோ அவுட்டர் லூப் வந்து ஐயோட வேல்யூ 0ல் இருக்குது. இப்போ கண்டிஷன் செக் பண்ணுது, 0 லெஸ் தேன் 3ஆன்னு பார்க்குது. கண்டிஷன் வந்து ட்ரூ. அப்போ வந்துட்டு ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணிடும். I is equal to 0 + 1 1ன்னு இன்க்ரிமெண்ட் பண்ணி வச்சுப்போம். இப்போ வந்துட்டு இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கா, which means ஐயோட கண்டிஷன், அதாவது அவுட்டர் லூப்போட கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்குது. அப்போ இன்னர் லூப்புக்குள்ளே போகும். இன்னர் லூப்போட கண்டிஷன் செக் பண்ணும். இன்னர் லூப்புக்குள்ளே எவ்வளோ ஐட்ரேஷன் இருக்கும், மொத்த ஐட்ரேஷனையும் முடிச்சக்கப்புறம் தான் அவுட்டர் லூப்புக்கு வரும். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இது இன்னர் லூப்புக்குள்ளே வந்துருச்சு. j = 0ன்னு இருக்குது. j லெஸ் தேன் 3ஆன்னு பார்க்கும், which means 0 லெஸ் தேன் 3ஆன்னு பார்க்கும். கண்டிஷன் வந்து ட்ரூவு. ஜேயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும், 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஜேயோட வேல்யூ 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். அந்த ஸ்டாரை வந்து பிரிண்ட் பண்ணும். இது ஃபஸ்ட்டு டைம் வந்து பிரிண்ட் பண்ணுது. ஸ்டாரை வந்துட்டு இன்னர் லூப்புக்குள்ளே ஃபஸ்ட்டு டைம் வந்து பிரிண்ட் பண்ணுது ஸ்டார். இது ஃபஸ்ட் டைம். ஓகே, அடுத்த இன்னர் லூப்பு, இது இன்னர் லூப் தான். ஜேயோட வேல்யூ வந்து 1. இப்போது அவுட்டர் லூப் வந்துட்டு ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்குது. இதை போடாது சார், கட் பண்ணிடு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னர் லூப்புக்கான செகண்ட் ஐட்ரேஷன் இது வந்து இன்னர் லூப்புக்கான ஃபஸ்ட் ஐட்ரேஷன், இது இன்னர் லூப்புக்கான செகண்ட் ஐட்ரேஷன்.
ஓகேயா. இப்போ ஜே ஈக்குவல் டு 1ன்னு இருக்குது. ஜேயோட வேல்யூ 1 லெஸ் தென் 3ஆன்னு செக் பண்ணுது. கண்டிஷன் வந்து ட்ரூ. அப்போ வந்து ஜேயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆயிரும். 2ன்னு இருக்குது. இப்போது ஜேயோட வேல்யூ இப்போ 2ன்னு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாரை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பிரிண்ட் பண்ணிடும். இது செகண்ட் டைம் இன்னர் லூப்பில் செகண்ட் டைம் பிரிண்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து தேர்ட் ஐட்ரேஷன், இன்னர் லூப்பில் தேர்ட் ஐட்ரேஷன். ஓகே, ஜியோட வேல்யூ 2ன்னு இருக்குது. அப்போ 2 லெஸ் தென் 3ஆன்னு பார்க்குது. கண்டிஷன் வந்து ட்ரூவு. அப்போ ஜே ஈக்குவல் டு 3ன்னு அசைன் பண்ணிக்கும். ஜியோட வேல்யூ 3ன்னு அசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டாரை வந்து பிரிண்ட் பண்ணிடும். இது வந்து எத்தனாவது டைமு? தேர்டு டைம் பிரிண்ட் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜேயோட வேல்யூ 3ன்னு இருக்குது. இப்போது 3 லெஸ் தேன் 3ஆன்னு பார்க்கும். கண்டிஷன் வந்து ஃபால்ஸு. ஓகேயா, கண்டிஷன் வந்து ஃபால்ஸு. அப்போ வந்து இன்னர் லூப்லேருந்து எக்ஸிட் ஆயிரும். இப்போ வந்து கண்டிஷன் வந்து ஃபால்ஸு. அப்போ இன்னர் லூப்லேருந்து எக்ஸிட் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு அவுட்டர் லூப்போட செகண்ட் ஐட்ரேஷன். அவுட்டர் லூப்போட ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் வந்துட்டு இன்னர் லூப் வந்து எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு? 3 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. 4th டைம் வந்துட்டு லூப்பை விட்டு வெளியே வந்துடுது. இப்போது அவுட்டர் லூப்புக்கான செகண்ட் ஐட்ரேஷன் n ஈக்குவல் டு 3. ஐயோட வேல்யூ 1. செகண்ட் ஐட்ரேஷனில் ஐயோட வேல்யூ 1, ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் ஐயோட வேல்யூ 0. இப்போது 1 லெஸ் தென் 3ஆன்னு பார்க்கும். கண்டிஷன் ட்ரூ. அப்போ இன்னர் லூப்புக்குள்ளே போகும். இது இன்னர் லூப்போட ஐட்ரேஷன் 1. ஜே ஈக்குவல் டு 0, 0 லெஸ் தென் 3ஆன்னு பார்க்கும். கண்டிஷன் ட்ரூ. ஜே ஈக்குவல் டு 0 + 1. இப்போ ஜேயோட வேல்யூ 1. திரும்ப இந்த ஸ்டாரை வந்து பிரிண்ட் பண்ணும். 4th டைம் பிரிண்ட் பண்ணுது இப்போது. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஜே ஈக்குவல் டு 1 செகண்ட் ஐட்ரேஷனு, இன்னர் லூப்போடைய செகண்ட் ஐட்ரேஷன். ஜே லெஸ் தென் 3, 1 லெஸ் தென் 3ஆன்னு பார்க்கும். கண்டிஷன் ட்ரூவு. அப்போ ஜே ஈக்குவல் டு 1 + 1 2. ஜேயோட வேல்யூ இப்போ வந்து 2. ஜேயோட வேல்யூ வந்து இப்போ வந்து 2. இப்போ ஸ்டார் வந்துட்டு 5th டைமு பிரிண்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஐட்ரேஷனில் ஜே ஈக்குவல் டு 2. ஓகே, 2 லெஸ் தென் 3ஆன்னு பார்க்கும். கண்டிஷன் வந்து ட்ரூவு. ஜே ஈக்குவல் டு 3ன்னு இன்க்ரிமெண்ட் பண்ணி வச்சுக்கோம். ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிடும், விச் இஸ் 6th டைம். இது வந்துட்டு 6th டைம் ஸ்டாரை வந்து 6th டைம் பிரிண்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஜேயோட வேல்யூ 3ல் இருக்குது. 3 லெஸ் தென் 3ஆன்னு பார்க்கும். 3 லெஸ் தென் 3ஆன்னு பார்க்கும். கண்டிஷன் வந்து ஃபால்ஸு. அப்புறம் இன்னர் லூப்லேருந்து எக்ஸிட் ஆயிரும். இப்போது அவுட்டர் லூப்புக்கு வந்துடும். இன்னர் லூப்லேருந்து எக்ஸிட் ஆனோடனே அவுட்டர் லூப்புக்கு வரும். அவுட்டர் லூப்பில் ஐ இஸ் ஈக்குவல் டு 2ன்னு இருக்குது. இப்போது 2 லெஸ் தேன் 3ஆன்னு பார்க்கும். கண்டிஷன் வந்து ட்ரூவு. அப்புறம் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணி வச்சுக்கும் 3ன்னு. நெக்ஸ்ட்டு இன்னர் லூப்புக்குள்ளே போகும். இன்னர் லூப்போடைய ஃபஸ்ட் ஐட்ரேஷன் ஜே ஈக்குவல் டு 0, 0 லெஸ் தேன் 3ஆன்னு பார்க்கும். கண்டிஷன் வந்து ட்ரூவு. ஜே ஈக்குவல் டு 0 + 1 1. ஸ்டாரை வந்து 7th டைம் பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஜேயோட வேல்யூ 2ன்னு இருக்குது. இன்க்ரிமெண்ட் பண்ணி இங்கே வச்சுருக்கு இல்லையா, அந்த இப்போ கரண்ட் ஜேயோட வேல்யூ வந்து 1. செகண்ட் டைம் எக்ஸிக்யூட் ஆகுது. இது வந்து ஃபஸ்ட் ஐட்ரேஷன். ஜே அதாவது இன்னர் லூப்புக்கான ஃபஸ்ட் ஐட்ரேஷன் வந்து இது. செகண்ட் ஐட்ரேஷன் வந்து இது. அதாவது ஜேயோட வேல்யூ 1 லெஸ் தேன் 3ஆன்னு பார்க்கும். கண்டிஷன் வந்து இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுது. அப்போ வந்து ஜேயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணிடும் 2ன்னு. அப்புறம் ஸ்டாரை வந்து 8th டைம் எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஸ்டாரை 8th டைம் பிரிண்ட் பண்ணிடும். ஜே ஈக்குவல் டு 2. ஜேயோட வேல்யூ 2 லெஸ் தேன் 3ஆன்னு பார்க்கும். கண்டிஷன் வந்து ட்ரூ. அப்போ ஜேயோட வேல்யூவை 1 இன்க்ரிமெண்ட் பண்ணிடும் 3ன்னு. இப்போ ஸ்டாரை வந்துட்டு 9th டைம் பிரிண்ட் பண்ணிடும். இப்போது ஜேயோட வேல்யூ 3ல் இருக்குது. 3 லெஸ் தேன் 3ஆன்னு பார்க்கும். கண்டிஷன் வந்து ஃபால்ஸு. அப்போ இன்னர் லூப்லேருந்து எக்ஸிட் ஆயிரும். இப்போ அவுட்டர் லூப்புக்கு வரும். அவுட்டர் லூப்பில் வந்து ஐயோட வேல்யூ வந்து 3. அப்போ ஐ ஈக்குவல் டு 3ன்னு இருக்குது. 3 லெஸ் தேன் 3ஆன்னு பார்க்கும். இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸு. ஏன்னா ஐயோட வேல்யூ வந்து லெஸ் தேன் 3ஆன்னு பார்க்க சொல்கிறோம். 3 வந்து ஈக்குவல் டு 3 தான். அப்போ இது வந்துட்டு ஃபால்ஸு. அவுட்டர் லூப்லேருந்து எக்ஸிட் ஆயிரும். அவ்வளோதான். ஓகே, இதுதான் நெஸ்டட் ஃபார் லூப்க்கான ஐட்ரேஷன் ப்ராசஸ். இப்போ வந்துட்டு நம்ம நெஸ்டட் ஃபார் லூப்க்கான ஐட்ரேஷன் ப்ராசஸ் பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்துட்டு எவ்வளோ ஸ்டார்ஸ் வந்துட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா 9 ஸ்டார்ஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ
இப்போ வந்து 9 ஸ்டார்ஸில் அவுட்புட்டில் 9 ஸ்டார்ஸ் இருக்கான்னு பார்த்தலாம். ஸ்லாஷ்ன்னு கொடுத்துருக்கறனால எல்லாம் 1 by 1 தான் பிரிண்ட் ஆகிருக்கணும், நியூ லைனில் தான் பிரிண்ட் ஆகிருக்கணும். இப்போ பார்க்கலாம் அவுட்புட் வந்துட்டு இதுதான் 9 ஸ்டார்ஸ் இருக்குது. ஓகே, இதுதான் அவுட்புட். இது வந்துட்டு நெஸ்டட் ஃபார் லூப்க்கான ஒரு சின்ன ப்ரோக்ராமுக்கான ஒரு அவுட்புட் இது.